ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஆல்ரெடி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டோட சிபிடி 1 எக்ஸாம் மே ஃபர்ஸ்ட் வீக்ல கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு. அதே மாதிரி ரயில்வேல இருந்து எஸ்டர்டே எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 7th மேல இருந்து 21st ஜூன் வரைக்கும் என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டோட சிபிடி 1 எக்ஸாம் நடக்க போகுது. கரெக்டா 23 டேஸ் தான் டைம் இருக்கு. எக்ஸாம் டேட் வந்தாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? ஸோ டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட்டை நீங்க அனலைஸ் பண்ணணும். ரெண்டாவது கரண்ட் அஃபேர் வந்து நீங்க ரிவிஷன் பண்ணணும். ஸோ டெஸ்ட் எதுக்காக எடுக்கணும் அப்படின்னா, நீங்க எழுத போறது ஆன்லைன் எக்ஸாம். ஒரு ஆன்லைன் எக்ஸாமை எப்படி ஹேண்டில் பண்ணணும், கொடுத்துருக்கக்கூடிய 1.5 மணி நேரத்துல எந்த கொஸ்டினை ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணணும், எந்த கொஸ்டினை லாஸ்ட் அட்டன் பண்ணணும், கொடுத்துருக்க டைமுக்குள்ள மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் நெகட்டிவ் மார்க் இல்லாம எப்படி அட்டன் பண்ணணுங்க கூடிய ஸ்ட்ராட்டஜி எல்லாமே வீட்ல வச்சு டெஸ்ட் எடுக்க எடுக்க தான் உங்களுக்கு தெரியும். ரெண்டாவது கரண்ட் அஃபேர் படிக்கணும். கரண்ட் அஃபேர் பொறுத்த வரைக்கும் எந்த மாசத்துல இருந்து எந்த மாசம் வரைக்கும் படிக்கணும், கடைசி 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர் வந்து நீங்க படிக்கணும். இவ்ளோ கரண்ட் அஃபேரை 23 நாள்ல என்னால படிக்க முடியாதுங்கிற ஸ்டூடெண்ட் அட்லீஸ்ட் ஒரு 6 மாசத்தோட கரண்ட் அஃபேர் அது நல்லா படிங்க. 6 மாசத்தோட கரண்ட் அஃபேரும் எனக்கு ஞாபகம் வச்சுக்கிட முடியாதுங்கிற ஸ்டூடெண்ட் மினிமம் ஒரு 4 மாசத்தோட கரண்ட் அஃபேர் அது நல்லா படிங்க. ஓகேவா? ஒரு 6 மாசம் படிச்சிட்டீங்க அப்படின்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கரண்ட் அஃபேர் கொஸ்டின் வந்து அட்டன் பண்ணிடலாம். ஏன்னா என்டிபிசி பொறுத்த வரைக்கும் மேக்ஸ்ல 30, ரீசனிங்ல 30 கொஸ்டின் கேட்பாங்க. ஜென்ரல் அவேர்னஸ்ல 40 கொஸ்டின் கேட்பாங்க. இதுல ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கனாமி, ஸ்டாட்டிக் ஜிகே, கரண்ட் அஃபேர்ங்கிற டாபிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஆனா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா பாதிக்கு பாதி கரண்ட் அஃபேர்ல இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். மினிமம் ஒரு 13 கொஸ்டின், மேக்ஸிமம் ஒரு 18 கொஸ்டின் வந்து கரண்ட் அஃபேர்ல இருந்து எதிர்பார்க்கலாம். நீங்க கரண்ட் அஃபேர் நல்லா படிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த ஜென்ரல் அவேர்னஸ் செக்ஷன் வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட் மேக்ஸ் அண்ட் ரீசனிங் நல்லா பண்ணிடுறீங்க. மேக்ஸ்ல 30 மார்க், ரீசனிங்ல 30 மார்க் அப்படின்னா ஓவராலா 60க்கு ஒரு 50ல இருந்து 52 மார்க் வரைக்கும் ஸ்கோர் பண்ணிடுறாங்க. ஜென்ரல் அவேர்னஸ் போகும்போது வெறும் 4 மார்க், 5 மார்க், 8 மார்க்னு ஸ்கோர் பண்ணிட்டு ஓவராலா 58, 60 இந்த ரேஞ்சில ஸ்கோர் வச்சுட்டு அந்த பார்டர்ல என்ன பண்றாங்க, அப்படியே கட் ஆஃப் கிளியர் பண்ண முடியாம நிக்கிறாங்க. எந்த அளவுக்கு மேக்ஸ் ரீசனிங் படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கரண்ட் அஃபேருக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. நீங்க டெஸ்ட் எடுக்கும்போது வரக்கூடிய ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே தரவா அனலைஸ் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர் படிக்கும் போதே அதுக்கு கீழே கவர் ஆகக்கூடிய ஸ்டாட்டிக் ஜிகேயும் சேர்த்து படிங்க. அப்போ 23 டேஸ்ல நான் டெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னா எத்தனை டெஸ்ட் மேம் எடுக்கணும்? நீங்க தரோவா சிலபஸ் முடிச்சிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஒரு டெஸ்ட் எடுங்க. 20 ஃபுல் டெஸ்ட் வந்து எடுத்துடலாம். இல்ல மேம் ஓரளவுக்கு தான் நான் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கேங்கிற ஸ்டூடெண்ட் 2 நாளைக்கு ஒரு வாட்டி ஒரு டெஸ்ட் எடுங்க. 2 days ஒன்ஸ் ஒரு டெஸ்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 10 டெஸ்ட் எடுத்துடலாம். ஓகேவா? 10 இல்லைன்னா ஒரு 6ல இருந்து 10 ஃபுல் டெஸ்ட் வந்து எடுக்கணும். ஓகே, அந்த டெஸ்ட்டை எடுத்து அதை தரோவா அனலைஸ் பண்ணணும். ஒரு ஃபுல் டெஸ்ட் எடுத்தாலும் அதை உருப்படியா எடுக்கணும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஃபுல் டெஸ்ட் எடுப்பாங்க, எடுத்துட்டு அந்த டெஸ்ட் அனலைஸ் பண்றது கிடையாது. நீங்க எழுத போறது 1.5 மணி நேரம் டெஸ்ட். ஆனா அந்த டெஸ்ட் அனலைஸ் பண்றதுக்கு பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆகும். அப்போ ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணாதான் அந்த டெஸ்ட்டை எடுத்து அதை அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணாதான் எது வீக் ஏரியாஸ், எது ஸ்ட்ராங் ஏரியாஸ்ன்னு தெரியும். அப்பதான் அடுத்த டெஸ்ட் போகும்போது இந்த டெஸ்ட்ல ஒரு 60 மார்க் வாங்கியிருக்கோம்னா அடுத்த டெஸ்ட்ல ஒரு 65 மார்க் வாங்க முடியும். அதை தரவும் அனலைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அடுத்த டெஸ்ட் போகும்போது இன்னும் கொஞ்சம் மார்க் வந்து என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். இப்படிதான் படிப்படியா ஒவ்வொரு டெஸ்ட்லயும் நம்மளோட ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணணும். அனலைஸ் பண்ணும்போது தான் கரண்ட் அஃபேர்ல வீக்கா இருக்கோமா, ரீசனிங் நம்மளோட ஸ்ட்ராங்கான சப்ஜெக்டா, மேக்ஸ் நம்மளோட ஸ்ட்ராங்கான சப்ஜெக்டா, எந்த கொஸ்டினை ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். எடுத்த உடனேயுமே நிறைய பேர் பாத்தீங்கன்னா டிஃபிகல்ட்டா இருக்கக்கூடிய அட்வான்ஸ் மேக்ஸ் எடுத்துட்டு இருப்பாங்க. இல்லைன்னா பசில் கொஸ்டினை உட்காந்து சால்வ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ டெஸ்ட் அட்டன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பிளான் வந்து பண்ணிக்கணும். எந்த சப்ஜெக்ட்ல எந்த கொஸ்டினை ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் எடுத்ததும் ஜென்ரல் அவேர்னஸ் ரீட் பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு 10 நிமிஷம் ஜென்ரல் அவேர்னஸ்க்கு ஒதுக்கிடணும். அதுக்கப்புறம் எங்க போனோம் அப்படின்னா ரீசனிங்க்கு போகணும். அதுக்கப்புறம் எங்க போனோம் அப்படின்னா மேக்ஸுக்கு போகணும். ஜென்ரல் அவேர்னஸ்ல தெரிஞ்சதை மட்டும் தான் அட்டன் பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் பண்றது என்னன்னா ஜென்ரல் அவேர்னஸ்க்கு போனதுமே சும்மா அடிச்சு விட்டுற வேண்டியது. ஓகேவா? சோ ஃப்ளூக்ல வந்து போடவே கூடாது. ஏன்னா நமக்கு நெகட்டிவ் மார்க் வந்து இருக்கு. அப்ப இந்த எல்லா ஸ்ட்ராட்டஜியும் கரெக்டா கொண்டு வந்துட்டு என்ன பண்ணணும், ஜென்ரல் அவேர்னஸ்ல 20 கொஸ்டின் தான் தெரியுதுன்னா 20 மட்டும் தான் அட்டன் பண்ணணும். 10 தான் தெரியுதுன்னா 10 தான் அட்டன் பண்ணணும். அது போக 30 தெரியல அப்படின்னா அந்த பாடத்தை மறுபடியும் படிக்கணும். அந்த சப்ஜெக்ட் அந்த டாபிக்கை மறுபடியும் படிக்கணும். ஹிஸ்டரினா மறுபடியும் படிக்கணும். ஏன்ஷியன் ஹிஸ்டரி தெரியலையா, பாலிட்டியில தெரியலையா, ஆர்டிகல் தெரியலையா, இல்ல ஜியோகிராஃபில தெரியலையா, இல்ல கரண்ட் அஃபேர் ஒழுங்கா படிக்கலையா, எதை ஒழுங்கா படிக்கலையோ அதை பார்த்துட்டு மறுபடியும் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். நம்ம எவ்வளவு அட்டன் பண்றோம் அப்படிங்கிறது இங்க முக்கியம் கிடையாது. அட்டன் பண்ற எல்லாமே கரெக்டா இருக்காங்கிறது தான் முக்கியம். அப்ப அதுக்கான பிராக்டிஸ் எல்லாமே நீங்க என்ன பண்ணணும், எடுக்கணும்.
ஓகே. அப்ப ஃபுல் டெஸ்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா, அந்த ஃபுல் டெஸ்ட்ல ஏதாவது மிஸ்டேக் வருது அப்படின்னா, அந்த டாபிக்க மட்டும் படிச்சுட்டு, அதுக்கு சாப்டர் டெஸ்ட் எடுக்கணும். அந்த செக்ஷனுக்கு மட்டும் வந்து செக்ஷனல் டெஸ்ட் எடுக்கணும். ஓகேவா? அதே மாதிரி கரண்ட் அஃபேர் பொறுத்தவரைக்கும் 6 மாசத்தோட கரண்ட் அஃபேர இருக்கக்கூடிய 20 நாள்ல முடிக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா முடியும். ஒரு நாளைக்கு 10 நாளோட கரண்ட் அஃபேர் படிக்கிற மாரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? 3 நாள்ல 1 மாசத்தோட கரண்ட் அஃபேர் நீங்க முடிக்கணும். ரிவர்ஸ்ல இருந்து படிங்க. நான் எந்த மாசத்துல இருந்து படிக்க சொன்னேன்? நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல். ஓகேவா? சோ ஏப்ரல்ல மொத்தமே 14 நாள் தான் ஆயிருக்கு. இன்னும் ஏப்ரல் மாசம் முடியல. அப்ப ஃபர்ஸ்ட் மார்ச் 2026ஓட கரண்ட் அஃபேர் ஃபுல்லாத்தையும் தரோவா படிங்க. 1ஆம் தேதியில இருந்து 31ஆம் தேதி வரைக்கும். அதை எப்படி பிரிச்சுக்கணும் அப்படின்னா, 1ல இருந்து 10ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர இன்னைக்கு படிக்கணும். திருப்பி 11ல இருந்து 20 வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர 15ஆம் தேதி நாளைக்கு படிக்கணும். திருப்பி 21ஆம் தேதியில இருந்து 31ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர அதுக்கு அடுத்த நாள் படிச்சுட்டு 1ல இருந்து 31ஆம் தேதி வரைக்கும் என்ன படிச்சீங்களோ அதை ரிவைஸ் பண்ணணும். அப்போ 3 நாள்ல 1 மாசத்தோட கரண்ட் அஃபேர் முடிஞ்சிருமா? அடுத்து பிப்ரவரி பொறுத்த வரைக்கும் 28 நாள் தான். ஓகேவா? சண்டே எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய நியூஸ் இருக்காது. எப்படி பார்த்தாலுமே ஒரு 24 நாள் கரண்ட் அஃபேர் தான் படிப்பீங்க. அப்ப அதையும் அதே ஸ்ட்ராட்டஜியோட ஒரு 3 நாள்ல முடிச்சிடலாம். அதுக்கு அடுத்த நாள் என்ன பண்ணணும்னா மார்ச்சையும் பிப்ரவரியும் ஒரு வாட்டி தரோவா ரிவைஸ் பண்ணிரணும். அதுக்கப்புறம் ஜனவரி போணும். அதுக்கப்புறம் டிசம்பர், அதுக்கப்புறம் நவம்பர் போயிரணும். ஓகேவா? சோ இதெல்லாம் முடிக்கும்போது பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஏப்ரல் மாசத்துல கிட்டத்தட்ட 25ஆம் தேதி, 28ஆம் தேதி வந்துரும். அப்ப அகைன் என்ன பண்ணணும்னா, ஏப்ரல் மாசத்தோட கரண்ட் அஃபேரையும் நீங்க தரோவா படிக்கணும். அப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா, இதுலயே உங்களுக்கு எத்தன மாசத்தோட கரண்ட் அஃபேர் வந்து கவர் ஆகிரும். 6 மாசத்தோட கரண்ட் அஃபேர் கவர் ஆகிரும். இதுல இருந்தா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் வரும். ரொம்ப பழைய கரண்ட் அஃபேர்ல இருந்தா கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. கடைசி 1 வருஷத்தோட கரண்ட் அஃபேர், 1 1/2 வருஷத்தோட கரண்ட் அஃபேர்லாம் அது முன்னாடி ரயில்வேல கேட்டுட்டு இருந்தாங்க. இப்பல்லாம் பாத்தீங்கன்னா, கடைசி 6 மாசத்தோட கரண்ட் அஃபேர்ல இருந்து தான் கொஸ்டின்ஸ் வருது. ரீசென்ட்டா நடந்த எக்ஸாம்ஸ் பேப்பர் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும். ஓகேவா? சோ அப்ப இந்த 6 மாசத்தோட கரண்ட் அஃபேர எங்க படிக்கணும்னு எனக்கு தெரியல மேடம் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஸ்டூடெண்ட்ஸ் கரண்ட் அஃபேர் படிக்கிறதுக்கு கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக CA PDF பிளஸ் டெஸ்ட் கோர்ஸ் லைஃப் டைம் வேலிடிட்டியோட நாம வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். இதோட ஃபீஸ் வந்து 799. இப்ப NTPC அண்டர் கிராஜுவேட்டுக்கு போற ஸ்டூடெண்ட்ஸுக்காக கடைசி 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர நீங்க டவுன்லோட் பண்ணி படிச்சுட்டு அதுக்கு டெஸ்ட் எழுதுறதுக்காக NTPC அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் பாத்தீங்க அப்படின்னா 199 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. NTPC அண்டர் கிராஜுவேட் போகக்கூடிய ஸ்டூடெண்ட் உங்களோட எக்ஸாம் முடியும் போது இதோட வேலிடிட்டி வந்து முடிஞ்சிரும். ஓகேவா? ஒரே நாள்ல இதுல இருக்கக்கூடிய எல்லா ஃபைலைனாலும் நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்? டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து எனக்கு குரூப் டி எக்ஸாம் இருக்கு மேம். ஜூலைல குரூப் டி வரும்னு சொல்லியிருக்கீங்க. அந்த எக்ஸாமுக்கும் நான் அப்ளை பண்ணிருக்கேன். அதுக்கும் எனக்கு கரண்ட் அஃபேர் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் அதுக்கப்புறம் நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்? எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இதோட ஃபீஸ் வந்து 799. இப்ப நீங்க 199 பே பண்ணி NTPC அண்டர் கிராஜுவேட்டுக்கு கடைசி 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர டவுன்லோட் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேருக்கு இதை மட்டும் படிச்சாலே போதும். இதுல எல்லாமே கவர் பண்ணிருவோம். எல்லா நியூஸுமே கவர் ஆகிரும். யூடியூப்ல கூட கரண்ட் அஃபேருக்கு டெய்லி கிளாஸஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே. சோ அப்போ நீங்க எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னா, இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பருக்கு I want NTPC CN மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி அப்படின்னா I want CN மெசேஜ் பண்ணுங்க. NTPCக்கு மட்டும் CA வேணும் அப்படின்னா I want NTPCன்னு மென்ஷன் பண்ணுங்க. ஓகேவா? சோ நீங்க மெசேஜ் பண்ணதும் உங்களுக்கு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. ஓகேவா? அதுக்கு நீங்க 199 மட்டும் பே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா டீம் வந்து உங்களுக்கு அக்சஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இதுல இருக்க PDF நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்க போனோட இன்டர்னல் ஸ்டோரேஜ்லயும் சேவ் ஆகிரும். நீங்க பிரிண்ட் போட்டும் படிச்சுக்கலாம். ஓகே. இதுல இருக்கிறத மட்டும் நீங்க படிச்சாலே கரண்ட் அஃபேர்ல கண்டிப்பா ஃபுல் மார்க் வாங்க முடியும். ஏன்னா எல்லா நியூஸும் கவர் பண்ற மாதிரி கொடுத்துருக்கோம். இனியும் டைம் வேஸ்ட் பண்ணீங்கன்னா கரண்ட் அஃபேர் வந்து முடிக்க முடியாது. 23 நாள் தான் டைம் இருக்கு. ஓகேவா? கரண்ட் அஃபேர்ல நான் ஃபுல் மார்க் வாங்கணுங்கிற ஸ்டூடெண்ட் சோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் டெஸ்ட் எடுக்கணும் மேம் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல NTPCக்கான டெஸ்ட் பேட்சும் கொடுத்துருக்கோம். ஓகேவா? சோ இப்போ கூட ரீசெண்டா சனிக்கிழமை NTPCக்கான மெகா லைவ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணோம். ஓகேவா? சோ அந்த டெஸ்ட் இன்னுமே ஆப்ல நடந்துட்டு தான் இருக்கு. ஓகே. நம்ம NTPCயோட டெஸ்ட் பேட்சுக்குள்ள ஆல் ஓவர் தமிழ்நாட்டுக்கு மெகா லைவ் டெஸ்ட் வந்து கொடுத்திருந்தோம். சோ அந்த டெஸ்ட் இன்னும் போயிட்டு இருக்கு. சோ இந்த டெஸ்டையும் நீங்க அட்டென்ட் பண்ணிக்கோங்க. இந்த மெகா லைவ் டெஸ்ட் வந்து ஃப்ரீ டெஸ்ட் தான். யாருனாலுமே நீங்க அட்டென்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாம் பேட்டர்ன்ல உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே கொடுத்திருப்போம். ஓகே. இன்னும் இருக்கக்கூடிய 23 நாள்ல நான் பிராக்டிஸ் பண்ணணும். எனக்கு இதுக்கு அடுத்து தான் எக்ஸாம் வருது. சோ நான் ரிப்பீட்டடா டெஸ்ட் எடுக்கணும். நீங்க சொன்ன மாதிரி 10 ஃபுல் டெஸ்ட் எடுக்கணும். சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட் எல்லாமே எடுக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் NTPCயோட டெஸ்ட் பேட்ச்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம்.
டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 599. ஸோ இன்னைக்கு தமிழ் நியூ இயருக்கு நம்ம ஆப்ல இருக்க எல்லா கோர்ஸுக்குமே ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 399 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். உங்க லேப்டாப்லயும் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம், மொபைல் போன்லயும் நீங்க வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். இந்த ஆஃபர் வந்து இன்னைக்கு நைட்டு 12 o'clock கூட க்ளோஸ் ஆகுது. ஓகேவா? அதே மாதிரி குரூப் டி எக்ஸாம் ஓகே என்டிபிசிக்கு நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேவா? மே ஃபர்ஸ்ட் வீக் கன்ஃபார்மா எக்ஸாம் டேட் வரும்னு. அதே மாதிரி வந்துருச்சு. இப்போ குரூப் டிக்கும் அதே மாதிரி தான். ஜூலை மந்த் கன்ஃபார்மா எக்ஸாம் இருக்கும். ஆர்ஆர்பி குரூப் டியோட எக்ஸாம் வந்து ஜூலைல இருக்கும். அதனால தான் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல குரூப் டிக்கான ஃபைனல் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 75 டேஸ்ல குரூப் டி எக்ஸாமுக்கு ரெடி ஆகுற மாதிரி மண்டேல இருந்து குரூப் டிக்கான ஃபைனல் பேட்ச் எஸ்டர்டேல இருந்து போயிட்டு இருக்கு. ஓகே, நான் குரூப் டிக்கு அப்ளை பண்ணிட்டேன், இன்னும் படிக்கவே இல்லைங்கிற ஸ்டூடெண்ட் இந்த ஃபைனல் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த பேட்ச் எல்லாமே நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் கொண்டு போயிட்டு இருக்கோம். ஓகேவா? சோ இன்னைக்கு தமிழ் நியூ இயருக்கு எல்லா கோர்ஸுக்குமே ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 2500. இன்னைக்கு லைஃப் டைம் வேலிடிட்டியோட ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 1899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப் டியோட ஃபைனல் பேட்ச்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீக்லி பிளான் கொடுத்துருவோம், வீக்லி டெஸ்ட் இருக்கும், தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கிளாஸஸ் இருக்கும், ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்ல ப்ரொவைட் பண்ணிடுவோம், இ புக்ஸா வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதே மாதிரி ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு 1 year வேலிடிட்டியில ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 1399 மட்டும் பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சிஏ கோர்ஸ் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், லைஃப் டைம் வேலிடிட்டி அப்படின்னா நீங்க 699 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் இன்னைக்கு ஆஃபர்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட். அதே என்டிபிசி சிஏ அப்படின்னா 199 மட்டும் நீங்க பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ரயில்வே எஸ்எஸ்சிக்கு எனக்கு இ புக் வேணும், எனக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எதுவுமே கையில இல்ல, மேக்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா டாபிக்குமே எனக்கு வந்து இ புக்கா வேணும், சயின்ஸும் எனக்கு வேணும், ஜென்ரல் அவேர்னஸ் வேணும், இங்கிலீஷ் வேணும், ஆர்ஆர்பி அண்ட் எஸ்எஸ்சியோட இ புக்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 399 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்டும் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி கிளாஸோட ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னாலும் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். எஸ்எஸ்சி ஜிடிக்கும் எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஜிடிக்கும் நான் டெஸ்ட் எடுக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். மேக்ஸ் ரீசனிங் தான் வீக்கா இருக்கேங்கிற ஸ்டூடெண்ட் மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான A to Z சீரீஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட ஃபீஸ் வந்து 1199. ஓகே, இது வந்து தமிழ் நியூ இயருக்காக இந்த ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஆஃபர் வந்து இன்னைக்கு 1 day மட்டும் தான். ஓகேவா? ஸோ இன்னைக்கு 1 day மட்டும் தான். இன்னைக்கு நைட்டு 12 o'clock கூட ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகுது. அதே மாதிரி நீங்க குரூப் டி படிக்கிறீங்க, பேங்கிங் படிச்சிட்டு இருந்திருப்பீங்க, ஆர்ஆர்பி குரூப் டிக்கு அப்ளை பண்ணிருப்பீங்க, இல்ல எஸ்எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸா இருப்பீங்க. ஸோ நான் மேக்ஸ் ரீசனிங் நல்லா பண்ணுவேன், சயின்ஸும் ஜென்ரல் அவேர்னஸும் மட்டும் எனக்கு கிளாஸ் வேணும் குரூப் டிக்குங்கிற ஸ்டூடெண்ட் சயின்ஸ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ்க்கான A to Z சீரீஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இதோட ஃபீஸ் வந்து 699. ஓகே, இந்த ஆஃபர்ல ஜாயின் பண்றதுக்கு இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஆல் இன் ஒன்னுனா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. என்டிபிசி சிஏனா ஐ வாண்ட் என்டிபிசி சிஏ, என்டிபிசி டெஸ்ட்னா ஐ வாண்ட் என்டிபிசி டெஸ்ட், குரூப் டி டெஸ்ட்னா ஐ வாண்ட் குரூப் டி டெஸ்ட். எந்த கோர்ஸ் ஜாயின் பண்றீங்களோ அதுக்கான மெசேஜை சென்ட் பண்ணுங்க. வேற எதுவும் உங்களுக்கு கோர்ஸ் பத்தி டவுட் இருக்கு அப்படின்னாலும் இந்த நம்பருக்கே நீங்க வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகேவா? நீங்க மெசேஜ் பண்ணதும் உங்களுக்கு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் சென்ட் பண்ணுவாங்க. அதுக்கு கோர்ஸோட ஃபீஸ் பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக் எண்ட்ல இருந்து உங்களுக்கு அக்சஸ் கொடுத்துருவாங்க. ஆப்ல போய் டைரக்டா நீங்க வந்து பே பண்ண வேண்டாம். ஆப்ல கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா அதிகமா இருக்கும். டெஸ்ட் பேட்ச்னா 599 இருக்கும், ஆல் இன் ஒன் கோர்ஸ்னா 2500 வரை ஆப்ல ஃபீஸ் அதிகமா இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எதுவுமே வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஜிபே பண்ண சொல்றோம். நீங்க ஜிபே பண்ணி ஒரு 15 minutes வெயிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டீம் வந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ படிங்க, எக்ஸாம் டேட் வந்துருச்சு. இதே மாதிரி அடுத்து குரூப் டியோட எக்ஸாம் டேட்டும் வரும். அடுத்த என்டிபிசி நோட்டிபிகேஷன், அடுத்த குரூப் டி நோட்டிபிகேஷன், அதே மாதிரி எஸ்எஸ்சில இருந்து செலக்ஷன் போஸ்ட்டுக்கான நோட்டிபிகேஷனும் வந்திருக்கு. செலக்ஷன் போஸ்ட் அப்ளை பண்றதுக்கு பாத்தீங்கன்னா மினிமம் 10th class குவாலிஃபிகேஷன், மேக்ஸிமம் டிகிரி இருந்தாலே எஸ்எஸ்சி செலக்ஷன் போஸ்ட் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இதை பத்தி நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். எல்லாமே உங்களுக்கு கொடுத்தாச்சு. நம்ம யூடியூப்ல என்னென்ன எக்ஸாம்ஸ் வருது, அதுக்கான எக்ஸாம் டேட் என்ன, அடுத்த நோட்டிபிகேஷன் எப்போ வருதுங்க கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே யூடியூப்ல கொடுத்துடுறோம். படிக்கிறதுக்கு பெஸ்டா நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல கிளாஸஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுறோம். உங்க கையில ஆண்ட்ராய்ட் போன் இருக்கு, இல்ல லேப்டாப் இருக்கும், கரெக்டா ஒரு டைம் தான் ஃபீஸ் பே பண்ண போறீங்க. பேமெண்ட் பண்ணிட்டு கரெக்டா படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நீங்க காலேஜ் போயிட்டு இருந்தாலும் சரி, ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, இல்ல பிரைவேட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, உங்களுக்கு கிடைக்கிற டைம்ல தான் படிக்க முடியும் அப்படின்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா எந்த டைம்னாலும் கிளாஸஸ் ஓப்பன் ஆகும். 24/7 டெக்னிக்கல் டீமோட சப்போர்ட் இருக்கும். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கிளாஸஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். வாரம் டெஸ்ட், படிக்கிறதுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ், இவ்வளவுதான். இதை மட்டும் முடிச்சிட்டீங்கன்னா போஸ்டிங் வாங்கிடலாம். அவ்வளவுதான். ஓகே, அது மாதிரி நம்ம லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாசிட்டிவா இருங்க, வெறித்தனமா படிங்க.
எக்ஸாம் டேட் வந்துருச்சு. ரிப்பீட்டடா டெஸ்ட் எடுத்து டெஸ்ட் அனலைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.